அனைவருக்கும் வணக்கம். இன்றும் மிகவும் பரபரப்பாக இலங்கையை மட்டுமின்றி உலக நாடுகளையே உச்ச பரபரப்புக்கு உட்படுத்திய ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் இன்று உங்களுடன் பேசலாம் என்று இருக்கின்றோம். தொடர்ந்தும் கணேசின் குரலுடன் இணைந்து கொள்ளுங்கள். கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தொடர்ந்தும் கணேசின் குரலுடன் இணைந்து கொள்ளுங்கள். எனவே இன்று நாங்கள் பேச போகின்ற மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால் இசாரா சிப்பந்தி. இந்த இசாரா சிப்பந்தியை தெரியாத ஆட்கள் யாருமே இல்லை. இந்த பெயர் உச்சரிக்கப்படாத காலங்கள் மிகவும் ஒரு குறுகிய காலத்தில், அதாவது 8 மாத காலத்தில் இசாரா சிப்பந்தி என்பவர் மூலை முடுக்கெங்கும் உலகமெங்கும் பரப்பப்பட்ட ஒரு செய்தி, முழு உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம். அதாவது இலங்கையின் தென்பகுதியில் கொழும்பில் ஒரு நீதிமன்றத்தில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஒரு பாதாள உலக குழு கும்பல் ஒருவரை இன்னொரு பாதாள உலக குழு கும்பல்கள் சுட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். நீதிபதிக்கு முன்னால் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கின்ற போது இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. இந்த சூட்டு சம்பவத்திற்கு முக்கிய காரணமாகவும் உடந்தையாகவும் இருந்தவர் இசாரா சிப்பந்தி என்கின்றவர். எனவே கடந்த 8 மாதங்களாக இவரை பற்றி இலங்கை போலீசாருக்கு கண்ணுக்குள் விரல் விட்டு ஆட்டிக்கொண்டு இருந்தவர் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான விடயமாகத்தான் கருதப்படுகின்றது. அநேகமாக பல்வேறு சம்பவங்கள வீரத்தை காட்டுகின்ற இலங்கை போலீசாருக்கு இசாரா சிப்பந்தி என்றவர் எங்கே இருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றது புரியாத புதிராக இருந்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவுடைய தலைநகரத்தில் வைத்து இலங்கையினுடைய பல்வேறு குற்றச்செயல்கள், அதாவது பல்வேறு போதை வஸ்து கடத்தல், பல்வேறு கொலை, பல்வேறு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், பல்வேறு அரசியல்வாதிகளை போட்டு தள்ளுவதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்த கெஹல்கே பத்மி என்கின்ற அந்த குற்றவாளி கும்பல்களை போலீசார் மிகவும் லாபகமாக குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த கைது சர்வதேச இன்டர்போல் போலீசாரின் உதவியுடனும் இந்தோனேஷியா நாட்டினுடைய போலீசாரின் உதவியுடனும் இலங்கையினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாரின் உதவியுடனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கு இவர்கள் கூட்டி வந்து இவர்கள் மீது விசாரணைகள் கொள்ளப்பட்டதனுடைய அந்த பின்னணியில் பலவேறு குற்றச்செயல்கள் அம்பலமாக இருக்கின்றது, வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அதாவது இவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், ஜனாதிபதிமார்கள், அமைச்சர்மார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் இவர்களோடு சம்பந்தமாக வடக்கு கிழக்கு கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூட அண்மையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இனியத்தான் இந்த உண்மைகளும் தெரியும். எனவே இவ்வாறான அரசியல் ரீதியாக இந்த குற்ற கும்பல்களுக்கு, அதாவது சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்ற கும்பல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பல்வேறு பிரச்சனைகள், தமக்கு எதிரானவர்களை போட்டு தள்ளுதல், மற்ற அந்த போதை வஸ்துக்களை கடத்தல், மிகவும் மோசமான போதை வஸ்துக்களை கடத்தல், இந்த போதை வஸ்து கடத்தலால் பாடசாலை சிறுவர்களிலிருந்து இளைஞர்கள் வரை எமது சமூகம், அதாவது இலங்கையைச் சேர்ந்த எமது முழு சமூகமும் அழிக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் 10 ஆண்டுகள் சென்றிருந்தால் இந்த போதை வஸ்து கும்பல்களால் இலங்கை முழுமையாக ஒரு மோசமான நாடாக வந்திருக்கும் என்று தான் பலரும் அபிப்பிராயம் செய்கின்றார்கள். இதன் பின்னணியில் கொழும்பு புறக்கோட்டை நீதிமன்றத்தில் வைத்து பாதாள உலக குழு கும்பல் ஒருவர், அதாவது கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் ஏன் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தால் கனேமுல்ல சஞ்சீவ என்பவரும் கெஹல்கே பத்மி என்பவரும் நண்பர்களாக இருந்த காலத்தில் அவர்களுக்கிடையில் பிரச்சனைகள் வந்தபோது அந்த பிரச்சனையின் காரணமாக கனேமுல்ல சஞ்சீவ என்பவர் கெஹல்கே பத்மி என்பவருடைய தந்தையாரை சுட்டுக்கொலை செய்திருக்கின்றார். இதன் பின்னர் கெஹல்கே பத்மி என்பவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார். அந்த நாடுகளில் நின்று கொண்டு தன்னுடைய இந்த சிறப்பான வழிநடத்தல்களினூடாக இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதாவது போதை வஸ்து கடத்தல், அரசியல்வாதிகளை சுட்டுக்கொலை செய்தல், மற்ற வர்த்தகர்கள் மீது கப்பம் பெறுதல், அவ்வாறான பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராக அவர் வெளிநாட்டில் இருந்து அந்த கேங்கை இயக்கி கொண்டிருந்தார்.
இப்போ இது இலங்கை அரசாங்கத்தில் அண்மைய காலத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதியாகிய அனுரா குமார திசாநாயக்காவுக்கு பல தலையீடுகளை ஏற்படுத்தியது. அனுரா குமார திசாநாயக்கா தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த போது இந்த குற்ற கும்பல்கள் அனைவரையும் கைது செய்வேன் என்று சொல்லியும் இவர்களுக்கான அநேகமாக முன்னாள் அரசியல்வாதிகளுடைய பல்வேறு குற்றச்செயல்களை அம்பலப்படுத்துவேன் என்று சொல்லியும் போதை வஸ்துக்களை முற்றாக அளிப்பேன் என்று சொல்லியும் பலவேறு உத்தரவுகளை வழங்கியதன் பின்னணியில் அனுரா குமார திசாநாயக்கா பதவியேற்ற சில மாதங்களிலேயே இவ்வாறான இந்த குற்றவாளி இந்த நீதிமன்றத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதன் பின்னர் இதனோடு சம்பந்தப்பட்ட கெஹல்கே பத்மே என்பவர் அவருடன் சேர்ந்த 5 பேர் உள்ளடங்கிய அந்த குற்றவாளிகளை இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கை கைது செய்து கொண்டு வந்து விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றது. இதன்போதுதான் இந்த இசாரா சிபந்தி என்பவர் எங்கே என்கின்ற விசாரணை கெஹல்கே பத்மே என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட போது அவர் சில உண்மைகளை கூறியிருக்கின்றார். அவ்வாறு கூறுகின்ற போது அவர் முதலிலே அந்த மத்திய கிழக்கு நாடுகளான டோபா, கட்டார், குவைத் அப்படியான நாடுகளில் எங்கேயோ சிபந்தி இருக்கிறதாக கூறியிருக்கின்றார். எனவே இந்த கருத்தை போலீசார் வேணுமென்றே பரப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இசாரா சிபந்தி இருக்கின்ற நாட்டை உண்மையாக சொல்லவில்லை. இது ஏன் என்று சொன்னால் டியு அதாவது போலீஸ் பேச்சாளர் நேற்றைய தினம் ஒரு மாநாட்டில் கூறியிருக்கின்றார், தாங்கள் இதை பல காலமாக திட்டமிட்டிருந்ததாகவும் மிகவும் இரகசியத்தன்மையுடன் பேணியதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது இசாரா சிபந்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், வெளிநாடு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அந்த நாட்டு போலீசாரினுடைய காவலில் இருக்கின்றார். இன்று இவர் இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம் என்ற செய்திகள் வெளியாகிருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இந்த இசாரா சிபந்தி எவ்வாறு குற்றச்செயலில் ஈடுபட்டார் என்று சொன்னால், சட்டத்தரணிகள் போன்று வேடம் அணிந்து 2 சட்டத்தரணிகள், ஒரு ஆண் சட்டத்தரணியும் இன்னொரு பொன் சட்டத்தரணியாகிய இசாரா சிபந்தியும் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே, அதாவது கொழும்பு நீதிமன்றத்துக்குள்ளே சட்டத்தரணிகள் போன்று வேடமிட்டு அந்த சட்டத்தரணிகள் பாவிக்கின்ற அந்த புத்தகத்துக்குள்ளே ரிவால்வர் ரக துப்பாக்கியை வெட்டி அதற்குள் சூட்சுமமான முறையில் வைத்து அந்த புத்தகத்தை நீதிமன்றத்திற்கு வந்து கனேமில்ல சஞ்சீவ என்பவர் குற்றவாளி கூண்டில் ஏறிக்கொண்டு நிற்கின்ற சமயத்தில் தன்னுடைய அந்த இன்னொரு குற்றவாளி இன்னுமொரு பாதாள உலக குழுவுக்கு கையளித்து அவர் அந்த புத்தகத்தை விரித்துவிட்டு திடீரென்று அந்த ரிவால்வரை எடுத்து கனேமுல்ல சஞ்சீவ மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு காரணமாக அவர் அந்த இடத்திலேயே இறந்திருக்கின்றார். இதன் பின்னர் போலீசார் அவசரமாக நடவடிக்கைகள் எடுத்த போதும் அவர்கள் தப்பிவிட்டார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பாதாள உலக குழுவும் இந்த பாதாள உலக குழுவுடன் இயங்கிய இசாரா சிபந்தி என்பவரும் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி அவர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். இதன் போது அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக விரைவாக அன்றோ அடுத்த நாளோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இசாரா சிபந்தி சம்பந்தமாக எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இசாரா சிபந்தி இவ்வாறு கைது செய்யப்பட்ட, அதாவது இசாரா சிபந்தியுடன் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் கைது செய்யப்பட்ட மறுகணமே இவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் சென்று விட்டதாகவும், யாழ்ப்பாணத்தில் ஜேகே என்கின்ற பாய், அதாவது ஜேகே பாய் என்கின்ற ஒருவருடைய அரவணைப்பில் தஞ்சமடைந்திருந்ததாகவும், அவர்கள் ஒரு தமிழ் குடும்பம் என்று சொல்லியும் தற்போது செய்திகள் வெளியாகிருக்கின்றது. இவ்வாறான அந்த தமிழ் குடும்பம்தான் இந்த இசாரா சிபந்தியை அதன் பின்னர் படகின் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு சென்று அங்கே இந்தியாவில் சில காலம் நின்று அந்த இந்தியாவிலிருந்து நேபாளம் நாட்டுக்கு இடமாற்றியதாகவும் நேபாள நாட்டில் ஒரு பாதுகாப்பான இடத்துல வைத்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதாவது தமிழ் குடும்பம் ஜேகே பாய் என்கின்ற அந்த தமிழ் குடும்பத்தினுடைய அந்த குடும்ப தலைவருக்கும் அந்த குடும்பமும் மேலும் 2 ஆண்கள், மொத்தம் 3 ஆண்களும் 2 பெண்களும் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று இந்த குடும்பத் தலைவி, மற்றது இசாரா சிபந்தி, மற்றது இந்த குடும்பத் தலைவர், ஏனைய 2 ஆண்கள். இவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மொத்தம் 5 பேரும் நேபாள நாட்டில் தலைநகரம் காட்மண்டு என்ற இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாதுகாப்பான
ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கான மாத சம்பளத்தை இவர்களுக்கான அந்த இசாரா சிபந்தி என்பவர்களுக்கு மாதம் இந்த கேஎல்கே பத்திரமே என்பவர் தான் பணத்தை இந்த தமிழ் குடும்பத்தின் ஊடாக அனுப்பி அவருடைய செலவுகளுக்கான பணத்தை அனுப்புவார் என்று சொல்லி விசாரணைகள் மூலம் தெரிவித்திருக்கின்றார் கேஎல்கே பத்திர பத்மே. எனவே கேஎல்கே பத்திரமேயை எவ்வாறு விசாரித்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசிக்க வேண்டித்தான் வரும். எனவே விசாரிக்கிற முறைப்படி விசாரித்திருக்கிறார்கள். எனவே இந்த நடவடிக்கைகள் யாவும் தாங்கள் பல காலமாக திட்டமிட்டு இரகசியமாக திட்டமிட்டிருந்ததாக போலீஸ் பேச்சாளர் நேற்றைய தினம் கூறியிருக்கின்றார். எனவே இந்த குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்ட இசாரா சிபந்தி என்பவர் 8 மாத காலமாக இலங்கை போலீஸாருக்கு டிமிக்கி காட்டியிருக்கின்றார். அதாவது கண்ணுக்குள் விரல் விட்டு ஆட்டியிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கும். எவ்வாறோ இலங்கையில் தற்போதைய ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை அனுரா குமார திசாநாயக்கா மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். எனவே இந்த இவ்வாறான குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களால் நாட்டுக்கு பாதகமான விளைவுகள் தான் எதிர்காலத்தில் வரும். எனவே இவர்களை முளையிலேயே கிள்ளிவிடுவது எமக்கு அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும். இசாரா சிபந்தியுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே காட்மாண்டில் உள்ள நேபாளம் போலீசாரால் இவ்வாறு அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்த இசாரா சிபந்தியோடு சேர்ந்த 5 பேர் கொண்ட குழு இன்று மாலைக்குள் அநேகமாக இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார்கள் என்று சொல்லியும் இவர்களிடமிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் இன்னும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவாகலாம் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற இன்னொரு செய்தியில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.